இந்த பெட்டி டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் தோணு என்னதுன்னா ஈக்குவாலிட்டி இல்லையே, ஒரு சமத்துவம் இல்லாம இந்த கேமை செட் பண்ணியிருக்காங்களே. கேர்ள்ஸ் பாய்ஸ்னு இருக்காங்க, 3 கேர்ள்ஸ் 3 பாய்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் இந்த கேம் பாய்ஸுக்குன்னே வடிவமைக்கப்பட்ட மாதிரி இருக்கே. கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ்ங்கிறது ஒரு பழைய டீம் தவறாக செஞ்சது மக்களுக்கு இடையில பிடிக்காம போனதுக்கு காரணம் சில டாஸ்க் பாய்ஸால தான் விளையாட முடியும். இருந்தாலும் கேர்ள்ஸையும் பாய்ஸையும் அந்த டாஸ்க்கை விளையாட வச்சாங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு இடையில தேவையில்லாம கன்ஃபியூஷனையும் தேவையில்லாத பாலிடிக்ஸையும் உண்டாக்குனாங்க. பாக்குறதுக்கே கிரிஞ்சா இருந்த லெவல்ல இருந்த ஒரு காரணத்தினால தாங்க நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ வாரங்களுடைய பிக் பாஸே நம்மளே வெறுப்போட பார்த்தோம். உள்ள வந்த கிரியேட்டிவ் டீம் அருமையா செஞ்ச காரணம் முதல்ல எதை நம்ம ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் பண்ணோம்னா கோட அழித்ததுனால தான். சரி ஓகே, இங்க சமத்துவம் இருக்கும், எல்லாரும் ஒண்ணா பேசி தேல் பி ஈக்குவாலிட்டி. இந்த சைடுல ஒரு 2 கேர்ள்ஸ் 2 பாய்ஸ் இருப்பாங்க, இந்த சைடுல 2 கேர்ள்ஸ் 2 பாய்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது ஒரு போட்டி நடக்கும்போது ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும் ஒரு கேம்ல அப்படின்னு நினைச்சிட்டு தானே நம்ம இந்த கேமை பார்த்தோம். ஆனா இந்த கேம் ஷோல பெட்டி டாஸ்க்ல அந்த நியாயம் தவறியது, நியாயம் தோர்த்தது. நியாயத்தை வழங்காம ஒருத்தரை கார்னர் பண்ணி எப்படியோ உருவி வெளியில கேம்ல இருந்து போட்டுட்டாங்க. அதுவும் யாரு நல்ல கேம் விளையாடினவங்க ஃப்ரம் டே 1 அவங்களுடைய கேமை நானே விமர்சிச்சிருக்கிறேன். நிறைய இடங்கள்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இடங்கள்ல அவங்க போய் ஃப்ரெண்ட்ஷிப்னு பேசிட்டு இந்த இடத்துல பின்னாடி வேற மாதிரி பேசினாங்க. பட் she gave all of herself to the game. தனக்குள்ள எல்லா திறன்களையும் தன்னுடைய எல்லா டேலண்ட்டையும் தன்னுடைய எல்லா பொட்டன்ஷியலையும் வெளியில கொண்டுட்டு வந்து எந்த நிமிஷத்தையும் ஒரு இடத்துல கூட சேஃப் கேம் விளையாடல. முத்துன்னு பெரிய ஒரு கேமர்னு சொல்றான், ஆனா முத்து கூட கேப்டன்சி அவர் வரும்போது பயங்கரமான சேஃப் கேம் விளையாடினாரு. பேசல அந்த இடத்துல டவுனா போனார். அந்த மாதிரி இடத்துல கூட டவுனா போகாம தன்னை எல்லா இடத்துலயுமே தான் தவறுகள் செய்யும் போதும் பயங்கரமான விமர்சனங்கள் வரும், உள்ள பயங்கரமான எதிர்ப்புகள் வரும்னு தெரிஞ்சுமே தன்னுடைய ஒப்பீனியனை ஸ்ட்ராங்கா வச்சவங்க ஜாக்லின். ஆனா இவங்க டாப் 5ல இல்ல இப்போ அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு, அன்ஃபேர்னு தான் தோணுது. பிக் பாஸ் நம்பர் 8ல 2 ப்ரோமோ ஃபார் ஜாக்லின் வந்துச்சு. இத பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஜாக்லின் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அவங்க போய் அந்த இலக்க வின் பண்றாங்களா இல்லையானா அவங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட்னு வருது. இரண்டாவது ரிசல்ட்டே வெளியில சொல்றது, அத சீக்ரசியை பிரேக் பண்ணி அந்த கியூரியாசிட்டியை மக்கடிச்சு அதோட ஃபைனல் ரிசல்ட்டை சொல்ற மாதிரி இருந்தது ப்ரோமோ நம்பர் 4. இதுக்கு மெயின் காரணம் எதுவா இருக்கும்? பிரேக்கிங் த கியூரியாசிட்டி. அதாவது கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணிட்டே இருந்துட்டு ஜாக்லின் மாதிரி ஒரு பிளேயர் இந்த விதத்துல இந்த கேம்ல இருந்து வெளியேற்றப்பட்டார்னு தெரியும். இது எப்படி மக்களுக்கு இடையில போய் சேரும், மக்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்னு தெரிஞ்சுதான் ப்ரோமோலயே இதை காமிச்சு ப்ரோமோவாவே காட்டிட்டானா மனக்கசப்பும் இந்த பயங்கரமான இவங்க போயிட்டாங்களேங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஃபைனலா அந்த 1 hour எபிசோட் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஷாக்கிங்கா இருக்காது இல்லையா? அதனாலதான் இவங்க செஞ்சாங்கன்னு உங்களுக்கும் தோணுச்சா? ஃபர்ஸ்ட் டைம் இன் பிபி ஹிஸ்டரி இங்க அநியாயம் நடந்திருக்கு. சாரி செகண்ட் டைம் இன் பிபி ஹிஸ்டரி. ஃபர்ஸ்ட் டைம் இன் பிபி ஹிஸ்டரி பிரதீப் ஆண்டனி தன்னுடைய நியாயங்களை பேசுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு பறிக்கப்பட்டு ரெட் கார்டு வழங்கப்பட்ட தருணம். இரண்டாவது இடம் நீ ஏன் சொல்றேன்னா இது மக்களுடைய ஓட்டுனால ஒருத்தர் வெளியேற்றி இருக்கலாம். ஆனா மிட் வீக் எவிக்ஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆண்கள் விளையாடக்கூடிய ஆண்கள் பொட்டன்ஷியலோட விளையாடி ஜெயிக்கக்கூடிய ஒரு கேமை ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கேர்ளை விளையாட வச்சு அதுக்கப்புறம் அவங்க வெளியில அனுப்பிச்சதுனாலதான் இது ஒரு அநீதின்னு நான் சொல்றேன். இதுல 2 அடிப்படையான இடங்கள்ல அநீதி நடந்திருக்கு. 1 கேம் ஃபார்மேட்லயே தவறு நடந்திருக்கு. 2 உள்ள இருக்கிற பிபி கண்டஸ்டன்ட்ஸ் பெரிய தவறு பண்ணாங்க. இந்த 2 தவறுகளுக்கு முன்னாடி ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க கைஸ், இந்த டாஸ்க வடிவமைச்ச விதத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இந்த கேம்ல ஒரு ரவுண்டா வைக்கிறாங்க. இது எப்படி வைக்கிறாங்க? உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் உடைய நிலைப்பாடு, அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் லெவல், அவங்களுடைய இமோஷனல் லெவல், உள்ள இருக்கிற மத்த கண்டஸ்டன்ட்ஸ் அவங்க மேல போடுற அழுத்தம், எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் பயங்கரமா சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு பிடிச்சவங்க விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாடாம அவங்க பிடிக்காதவங்க எப்படி தவறான டிசிஷன் எடுக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு விளையாடின யுக்திகள், இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த கேமை எப்படி செட் பண்றாங்க நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. உள்ள எப்படிலாம் நிலவரம் போயிட்டு இருக்கு, யாருக்கெல்லாம் பிரஷர் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, கேர்ள்ஸ்க்கு பிரஷர் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குங்கிறத பாக்குறாங்க. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 30 மீட்டர்ஸ் 15 செகண்ட்ஸ்ல ஓடணும்னு சொல்றாங்க. முத்துக்குமரன், அதாவது யாரு ஒரு கராத்தே கற்று பயிர்ந்த முத்துக்குமரன், டெய்லி உடல் பயிற்சி செய்யற முத்துக்குமரன், டெய்லி ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற முத்துக்குமரன். சோ ஹி இஸ் an athlete by his body, he is a man. அவருக்கு அட்ரினலின் இருக்கு, அவருக்கு டெஸ்டோஸ்டிரோன் இருக்கு, அவரால ஓட முடியும். ஒரு ஆணால பெண்ணால எல்லாம் செய்ய முடியும். ஆனா ஆண் பயங்கரமா பிராக்டிஸ் செய்ய ஒரு அத்லெட்டிக் ஆணுக்கும் ஒரு ரன்னிங்கே தெரியாத ஒரு பெண்ணுடைய உடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி எல்லா ஆண் செய்யக்கூடிய விஷயங்களும் பெண் செய்யணும்னு அவசியம் இல்ல. there are different ways to prove ourselves. 45 meters 25 செகண்ட்ஸ்ல ரயன் அதுல 7 செகண்ட் தான் கம்மியா ஓடுறாரு. மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றவரு, கிரிக்கெட் டெய்லி பேசிஸ்ல விளையாடுறவரு. ஏன்னா கிரிக்கெட்ல ஒரு ஸ்டம்ப்ல இருந்து இன்னொரு ஸ்டம்ப் ரன்ஸ் எடுக்க ஓடி வரணும். சோ ரன்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கிரிக்கெட். அதாக இவரும் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்குறவர், டெய்லி உடற்பயிற்சி செய்யறவர், பிக் பாஸ்ல ஓடுறவர். விஷாலும் இதே உடற்பயிற்சி செய்யறவர், பிக் பாஸ்ல ஓடுறவர். அவருக்கு ஏற்கனவே ரன்னிங்லாம் பண்ணிருக்காரு ஸ்கூல்னு சொல்லிருக்கவர். சோ கிளியர்லி இந்த 6 ஃபைனலிஸ்ட்ல 3 பாய் ஃபைனலிஸ்டும் ஓட தெரிஞ்சவங்க, அத்லெட்டிக்கா இருக்கிறவங்க, உடற்பயிற்சி செய்யறவங்க. இந்த பிக் பாஸ்ங்கிற கேமே எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டுச்சு? டெமோக்ரஸி, மக்களுக்கு இடையில ஜனநாயக வழியில ஒருத்தர் ஓட்டிங் செய்யப்பட்டு அவங்களுக்கு ஓட்டு ரீதியில கம்மியா இருந்தா தானே வெளியே ஏற்றணும். அப்போ இந்த டைம் மட்டும் இந்த விதிவிலக்கு ஏன் கொண்டுட்டு வந்தாங்க?
இதுல மொத்தமா வச்சதே 6 ரவுண்ட் தான். இந்த 6 ரவுண்ட்ல பெண்களுக்கான ஒரே ஒரு ரவுண்ட் தான் வழங்கப்பட்டது. அதுவும் ஒரே ஒரு ரவுண்ட்ல பவித்ரா வின் பண்ணிட்டாங்க. பவித்ரா வின் பண்ண ரவுண்ட் she won it out of luck. ஏன்னா அவங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க ஜாக்லின். இப்போ 6 ரவுண்ட் இருக்கும்போது 6 கண்டஸ்டன்ட்ஸ்ல 3 ஃபீமேல் இருந்தாங்கன்னா 3க்கு 3 வைக்க தேவையில்ல. 6 கேம்ஸ்ல ஒரே ஒரு கேம் மட்டும் எதுக்கு விமன் ஃப்ரெண்ட்லியா வச்சாங்க, பெண்கள் கூடிய ரவுண்டா வச்சாங்க. ரெண்டாவது வச்சிருக்க வேண்டாமா? ஈக்குவலான ரைட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு 3 கூட இல்லைங்க, ரெண்டாவது வச்சிருக்க வேண்டாமா? இதுல பவித்ரா வின் பண்ணிடுறாங்க. நல்லா கவனிங்க. 45 மீட்டர்ஸ் 25 செகண்ட்ஸ்ல பவித்ரா ஓடி வந்திருக்காங்க. ஆனா 80 மீட்டர்ஸ்ங்க. 80 மீட்டர்ஸ் எவ்வளவு நேரத்துல கடக்க சொல்லிருக்காங்க? 35 செகண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி தான் விஷால் 60 மீட்டர்ஸ் 30 செகண்ட்ஸ்ல முடிச்சிருக்காருங்க. 60 மீட்டர்ஸ்னாலும் அடுத்த வர 80 மீட்டர்ஸ்ல +20 ஆயிருக்கு. அப்போ நிச்சயமா அதுக்கேத்த மாதிரி செகண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா? ஆனா ஆகல. ஏன்னா இது ஒரு பாய் ஃப்ரெண்ட்லியான ஒரு கேம். இதை விட ஒரு ப்ரூஃப் கிடையாது. சோ 30 செகண்ட்ஸ் எப்படியா இருக்கு? +5 தான் போட்டு 35 செகண்ட்ஸ் ஆக தான் ஆகப்பட்டிருக்கு. சோ இந்த கேம், இந்த பர்டிகுலர் ரவுண்ட் ஆண்களால மட்டும் தான் சாதிக்க முடியுங்கிற மாதிரி அவங்க கடைசியா ஃப்ரேம் பண்ணாங்க. 45 மீட்டர்ஸ் 25 செகண்ட்ஸ்ல பவித்ரா வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஜாக்லின் 85 மீட்டர்ஸ் அவங்களுக்கு கொடுத்த 35 செகண்ட்ஸ் இல்லைங்க, 37 செகண்ட்ஸ்ல முடிச்சிருக்காங்க. மீட்டர்ஸ் 25 செகண்ட்ஸ்ல பவித்ரா வின் பண்ண முடியும்னா ஜாக்லினுக்கு அதுக்கு ஈக்குவலா ரேஷியோல டிவைட் பண்ணி கொடுத்திருந்தா 80 மீட்டர்ஸ் அட்லீஸ்ட் 40 செகண்ட்ஸ் கொடுத்திருக்கணும் இல்லையா? ஒருவேளை அப்படி 40 செகண்ட்ஸே கம்மி. இன்ஃபேக்ட் அதை விட ஜாஸ்தியா தான் செகண்ட்ஸ் போகுது இந்த ரேஷியோ படி. நீங்க இந்த 45 செகண்ட்ஸே டபுள் பண்ணி பாருங்களேன். அப்போ 90. ஓகேயா? 45 into 2 90 செகண்ட்ஸ்னா அது 50 செகண்ட்ல முடிக்க வேண்டியது. இவங்களுக்கு 80 செகண்ட் 35 செகண்ட்ல தான் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட ஒரு பாய் அளவுக்கு ஜாக்லின் ஓடி இருக்காங்க. அதுதான் இதுல அவங்க 37 செகண்ட்ஸ்ல ஓடி இருக்காங்க. 25 செகண்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கு பவித்ராக்கு 45 மீட்டர்ஸ், வெறும் 45 மீட்டர்ஸ் ஓடுறதுக்கு. ஆனா 80 மீட்டர்ஸ் வெறும் 35 செகண்ட்ஸ்ல ஜாக் வின் பண்ணிருக்காங்க. இது எப்படின்னா, இது ஒரு கேர்ளா இருந்தும் கூட 37 செகண்ட்ஸ்ல வின் பண்றது ஆக்சுவலி இஸ் a very fast record. இத வந்து ஒரு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்லி ஒரு ரவுண்ட்னு சொன்னாங்கல்ல, அந்த நிகர்ல வந்து ஜாக்லினை ஓட வச்சிருந்தா அவங்க வின் பண்ணிருப்பாங்க. பட் அவங்களோட இன்டென்ஷன் ஜாக்லின் வின் பண்ண கூடாதுன்னு நினைச்சாங்களா, இல்லாட்டி எங்கேயோ உள்ள இருக்கிற பேட்டர்ன் படி தான் இவங்க அந்த டைம் செட் பண்றதும் அந்த மீட்டர் செட் பண்றதும் ஒன்னு இருக்கு இல்லையா? ஜாக்லின் காலையில இருந்தே she felt down, she felt frustrated. அவங்களுக்கு தாழ்ப்புணர்ச்சி வந்தது. அதுக்கு இன்னும் வந்து அதுக்கு அந்த adding fuel to the fire மாங்க, அதுக்கு இன்னும் எரிச்சு சேர்க்கும் வகையில சௌந்தர்யா வந்து கேம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுவும் பாய்ஸ் ஃப்ரெண்ட்லி கேம் தான். அது வந்து 60 செகண்ட்ஸ்ல 3 பெட்டி வச்சு 60 மீட்டர்ஸ்ல 3 பெட்டி வச்சிருந்திருப்பாங்களா, அது 30 செகண்ட்ஸ்ல போய் பார்க்கணுமா? 3 பெட்டியில 2 பெட்டி திறந்தாதான் எந்த பெட்டினாவது தெரியும். சோ 3 பெட்டியில ஒரு பெட்டி திறக்கல, இன்னொரு பெட்டியும் திறக்கலனா 3வது பெட்டியை தான் போய் எடுக்கணும். அதை திறக்க தேவையில்ல. இல்லாட்டி லக்கு படி ஃபர்ஸ்ட் பெட்டியை திறந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் பெட்டி எடுத்துட்டு வர வேண்டியதுதான். அப்படி நினைச்சா கூட இட் வாஸ் a boy friendly game. ஏன்னா 30 செகண்ட் தான் கிடைக்குது. இங்க 30 மீட்டர்ஸ்க்கே 15 செகண்ட்ஸ்ல வின் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் ஓடினார் இல்லையா, அது அப்படியே டபுள் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ முத்து ஓடி போய் அந்த 2 செகண்ட் கம்மியா வந்தார் இல்லையா 12 செகண்ட்ஸ்ல, 3 செகண்ட் கம்மியா வந்தார் இல்லையா 12 செகண்ட்ஸ்ல வந்தார் இல்லையா, அதுல ஒரே ஒரு பெட்டியை தான் எடுத்துட்டு வரணும். ஒரு பாய் அந்த ஒரே ஒரு பெட்டியை 12 செகண்ட்ஸ்ல எடுத்துட்டு வராரு. இங்க கேம் மாறுது. 30 செகண்ட்ஸ்ல 3 பெட்டி இருக்கு. அந்த 3 பெட்டியை திறக்கணும். ஆனா அது கம்மியான செகண்ட்ல பண்ணணும்ங்கற இருக்கும்போது அது ஒரு போல்ட் சாய்ஸ். சரி பண்ணி பாப்போம். ஏன்னா பண்ணலனா உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ட்ஸ்லாம் அது ஒரு கோழத்தனம். இங்க ஆனந்தி, சிவா, வர்ஷினி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு கோழத்தனம். சாச்சனா, அப்புறம் வந்து சுனிதா, இது வந்து ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிறா, ஹாஃப் சாரி போட்டுட்டு உட்கார்ந்திருக்கான, அவளை போட்டு அழுத்தி. இப்போ நம்மளுடைய ஸ்ட்ரெங்த்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியுங்க. அதை மீறி நம்ம நீ பெரிய இவனா நீ பண்ணி காட்டுன்னு உசுப்பேத்தினா நம்ம அதை அப்படியே அவங்க சொன்னபடி செஞ்சானா அதுதாங்க முட்டாள்தனம். உனக்கு ஒரு விஷயத்துல சக்சஸ் அடையணும்னா உங்களுடைய இன்கேபபிலிட்டி எங்கெல்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியணும். நீ எதுல வீக் இருக்குன்னு உனக்கு தெரியணும். அப்பதான் நீ அந்த தவறு செய்ய மாட்ட. அததான் வந்து சௌந்தர்யா செஞ்சாங்க. இன்ஃபேக்ட் பாதியில அவங்க ரிட்டர்ன் ஆனது சரியான முடிவு. அவங்களால அதை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் அவங்கள நம்பி பல ஸ்டேக்ஸ் இருக்கு, பல ஆட்கள் காத்துட்டு இருக்காங்க, பல பேர் அவங்கள ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. வீம்புக்குன்னு போய் அதை போய் எடுத்துட்டு வரேங்கிற பேர்ல அவுட் ஆயிருந்தானா உள்ள இருக்கிற பல பேருக்கு செலிப்ரேஷனா இருந்திருக்கும். அதை புரிஞ்ச சௌந்தர்யா தான் திருப்பி ஓடி வந்தாங்க. ஆக்சுவலி தட் வாஸ் a brave moment. யாரை அசிங்கப்படுத்தினாலும் சரியா எனக்கு என் இலக்கு போய் அடையணும். இப்போ குடிக்கிற ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க, ஒருத்தன் வந்து குடிக்கிறத நிறுத்தினா அவன் கோழ மச்சான், அவன் வந்து ஒரு எதுக்கும் கையாள ஆகாத மச்சான், அவனை வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அவனை திருப்பி குடிக்க வைக்கிறதுக்கு உசுப்பேத்துவாங்க. ஒரு பாய்ஸ் சொசைட்டில இது காமனா நடக்கிறது தானே. நம்ம வாழ்க்கையில பாக்குறோம். ஃபாஸ்டா பைக் ஓட்டு, இவனுக்கு ஓட்ட தெரியாது, இவனுக்கு வேற சொம்ப அப்படின்லாம் நிறைய வார்த்தைகள் சொல்லி ஒரு பையனை உசுப்பேத்தி ஃபாஸ்டா பைக்கை ஓட்ட வச்சு அவனுக்கு எந்த சேஃப்டி கியர் கூட கிடையாது. யூடியூப்ல எங்கேயோ சேஃப்டி கியர் போட்டுட்டு ஒரு அமெரிக்கன் வந்து ஸ்டண்ட் பெர்ஃபார்மன்ஸ் செய்வான். அதை பார்த்துட்டு நம்ம பசங்க ஒழுங்கான ஒரு ஸ்டண்ட் எக்யூப்மெண்ட்லாம் போடாம ப்ராப்பர் ட்ரைனிங் இல்ல நீ என்ன சொம்பையாடா அப்படின்னு கேட்டானா கேட்டதுக்கு ஒரு பெரிய கோதாவை காமிச்சிட்டு எவ்வளவு பசங்க உயிரை வந்து இழந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வேஸ்டா உசுப்பேத்தின காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு அங்க வந்து he lost his life. ஒரு பயங்கரமான சூப்பர் பிளேயர் லாஸ்ட் கேம் இவங்க உசுப்பேத்தியே இந்த பொண்ணை வந்து டவுன் பண்ணிட்டாங்க.
அளவுக்கு அந்த பொண்ணு மேல அந்த வீட்டுல அவ்வளவு ஜாஸ்தியா ஸ்ட்ரெஸ் விழுந்ததோ, அந்த வீட்டுல அந்த 8th சீசன்ல யாருக்குமே இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் விழுந்திருக்காது. அந்த ஒரு காம்படிஷன்லயே அந்த பொண்ணு மேல 1000 ஸ்ட்ரெஸ் விழுந்துருச்சு. அது காலையில இருந்து அழ ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஏதோ பண்ணலையா, நான் எதுவும் செய்யாம போயிட்டேனா? ஏங்க பேசி ஜெயிக்கிறது தானங்க இந்த கேமே. மக்கள் உங்களுடைய கேரக்டரை ஜட்ஜ் பண்ணும் தானே இந்த கேமே. இதே என்ன ஃபியர் ஃபேக்டர், நிஞ்சா அசாசின் மாதிரி அந்த நிஞ்சா வாரியர்லாம் சொல்லுவாங்களே, AXN அந்த காலத்துல எல்லாம் வரும் ஃபியர் ஃபேக்டர், அந்த மாதிரி இருக்கிற உடல் பயிற்சிக்குள்ள ஒரு கேமா? அப்ப எல்லா ரன்னர்ஸ், அத்லெட்ஸ், பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ், ஸ்டேட் லெவல் அந்த மாதிரி எல்லாம் ஆட்கள் கொண்டு போய் போட வேண்டியதானே பிக் பாஸ்ல. எதுக்கு பெண்களை வந்து போடுறீங்களா? எங்களுக்கு எந்த அத்லெட்டிக் லெவல்லையும் தேவையில்லை. அப்ப இந்த மாதிரிலாம் ரவுண்ட் வச்சுதான் வின் பண்ணணும்னு இருந்தானா ரித்விகா வின் பண்ணிருப்பாங்களா? அர்ச்சனா வின் பண்ணிருப்பாங்களாங்க? அப்ப கேர்ள்ஸை வின் பண்ண முடியாதா? எங்களுக்கு சான்ஸே கிடைக்காதா பிக் பாஸ் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு? அந்த எவ்வளவு பாய்ஸ் இருக்காங்க அத்லெட்டிக் தெரியாம செஸ் விளையாடுற பாய்ஸ் எல்லாம் சொன்னீங்களா? ஓடுறதுதான் ஒரு டேலண்ட்னா, குக்கிங் ஒரு டேலண்ட் தான். 5 நிமிஷத்துல யாராவது ரசம் வைப்பீங்களான்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வச்சிருந்தா பாய்ஸ்ல விஷால தவிர முத்துவால ஏதாவது குக்கிங் செஞ்சிருக்க முடியுமா? இல்லாட்டி ராயனால செஞ்சிருக்க முடியுமா? எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் தானே. தனக்கு உணவு அளிச்சுக்கிறது, ஒரு சோறு வடிக்கிற காம்படிஷன் அந்த மாதிரி வைக்க வேண்டியதானே. இது எல்லாரும் ஜெண்டர் பைஸ்டா இருக்க கூடாது. குக்கிங்கிறது எல்லாரும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம். குக்கிங் ஒரு காம்படிஷனா வைக்க வேண்டியதானே. எல்லாருக்கும் ஈக்குவலிஸ்டிக்கா இருக்கும். இல்லாட்டி பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் காமனா வர மாதிரி ஒரு கேமை வச்சு செட் பண்ண வேண்டியதானே. அவங்க ஒரு இன்னோவேட்டிவ் டீம் தானே. அதெல்லாம் யோசிக்காம விட்டுட்டு ரன்னிங்கை வச்சு அதை வச்சு ஒருத்தரை டிஸ்குவாலிஃபை பண்ணி மிட் வீக் எவிக்ஷன் செய்யறது அநியாயமான கேம்ங்க. இதுல கடைசியில பாக்கும்போது எப்படி தெரிஞ்சிருச்சுன்னா, பிக் பாஸ் ஒரு அஜெண்டா செட் பண்ணிட்டாரு, வந்து ஜாக்லின் வெளியில வந்துடணும்னு சொல்லிட்டு. அதுக்கு எல்லாம் வழிமொழிகிற மாதிரி நிறைய எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு உள்ள ஜாக்லினை பிடிக்கல. ஏன்னா பயங்கரமான பிளேயர், பயங்கரமான எதிர்ப்பு, பயங்கரமான ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற ஒரே பிளேயர் ஜாக்லின் தான். அவங்க பேச ஆரம்பிச்சாங்க, அவங்க பாயிண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முத்துவால பேச முடியாது. அவர் வள 100 மணி நேரம் பேசுவாரே தவிர ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் பிடிச்சி பேசவே முடியாது. நம்ம ரயன் வந்து யார ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டாரு, சௌந்தர்யா ஒரு சைட்ல வச்சுட்டாலும் ஜாக்லின் அவர் விடவே இல்லை. பிகாஸ் ஷி வாஸ் வெரி இன்டெலிஜென்ட். அவங்களால கேமை வந்து ஒரு யுக்தியோட யோசிக்க தெரியும். பக்கத்துல ஆப்போசிட்ல உள்ளவனோட யுக்தியே தெரியும். சில இடங்கள்லாம் அருண் வந்து தன்னை வந்து நீ என்னதானே வந்து நாமினேட் பண்ண போற, நாமினேட் பண்ணி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தன்னை நாமினேட் பண்றாங்கன்னு வரைக்கும் தெரிஞ்சு அதுல நெத்தில அடிக்கிற மாதிரி பிரெடிக்ட் பண்ற நேச்சர் இருந்தவங்க ஜாக்லின். இதெல்லாம் தெரிஞ்ச காரணத்தினாலதான் லெஸ் பிஆர் இருந்தது. இருக்கிறதுலே உள்ள பிஆர் இருக்கிற டீம் எல்லாம் இருக்காங்கல்ல, உள்ள பிளேயர்ஸ், அவங்களுக்கு இடையில லெஸ் அமௌண்ட் ஆஃப் பிஆர், கம்மி அமௌண்ட் ஆஃப் பிஆர் செஞ்சவங்க. நீங்க சோஷியல் மீடியால ஒரு ரிவ்யூவராவோ அதை ஃபாலோவரா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த நிதர்சன உண்மை தெரியும். ஜாக்லின் வாஸ் தி லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிஆர் பேஜஸ் இருந்தது அவங்களுக்கு. அவங்க இவ்வளவு நாள் அவங்களை நாமினேட் ஒரு ரவுண்ட் செஞ்சாலும் அவங்களை வெளியில கொண்டு வராம உள்ள வச்சிருந்த காரணம் அவங்களை உண்மையிலேயே நம்பி அவங்க கேம் பார்த்து இன்ட்ரெஸ்டடா இருந்த மக்கள். அந்த பொண்ணு செஞ்ச ஒரே ஒரு தப்பு, தன் மேல வந்த செல்ஃப் டவுட். நீ பெண்ணாக இதை செய்ய முடியாம போயிடும், உன்னை வந்து உன்னுடைய ஓட்டர்ஸ்லாம் வந்து நீ ஒன்னும் செய்யாம போயிட்டேன்னு நினைச்சிருவாங்கங்கிற ஒரு தவறான பிம்பத்தை உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்ச காரணம் தான். அதை நேரடியா அவங்களுக்கு செஞ்சாங்க. அதே மாதிரி அதை அவங்களுக்கு மறைமுகமா சௌந்தர்யாவை அதை அவங்க ட்ரீட் பண்ற விதம், இது எல்லாமே அவங்களுடைய தாட் ப்ராசஸை மாத்தி அவங்க கண்களை இருள வச்சிருச்சு. கடைசி வீக்ல வன்மத்தை காட்ட மாட்டாங்க, உள்ள இருக்கிறவங்க எல்லாமே நம்மளுக்கான நல்ல விஷயம் தான் நினைச்சு சொல்றாங்கன்னு ஏமாந்துட்டாங்க ஜாக்லின். கடைசியா ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு, சௌந்தர்யா போகிறதுக்கு முன்னாடி சொல்ற ஸ்டேட்மெண்ட், கம் பேக், பின்னாடி வந்தா கூட நீங்க கேம்ல தான் இருப்பீங்க, அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, யூ ஹேவ் நத்திங் டு ப்ரூவ்ங்கறாரு. அதே மாதிரி ஜாக்லின் அனுப்பும்போது உசுபேத்துறாரு, நீங்க வந்து இந்த வெற்றி உங்களுக்கு ரொம்ப தேவையானது, நீங்க வந்து பெட்டி எடுத்துட்டு வந்தா ஒரு பெரிய சாதனையா கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பிரஷர் வேணும்னே உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் என்ன பேசுறாங்களோ அதே லாங்குவேஜை பிக்அப் பண்ணிட்டு பிக் பாஸும் அதே கைண்ட் ஆஃப் ஸ்பீச்சை டெலிவரி பண்றாரு. ஏன் அந்த பொண்ணு பெட்டியை விட்டுட்டு உள்ள வந்தானா கேம்ல தொடர்வாங்க இல்லையா? அதுதானே நீங்க சொல்லிருக்கணும். அப்பதானே லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு ஒரு வகையான ஹோப் குடிச்சு அவங்களை கிளியரா திங்க் பண்ண வச்சிருக்கோம். இங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து அந்த பொண்ணை எந்த அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸை வச்சு அந்த பொண்ணோட மனசை நீயும் மூளையும் நிரப்ப முடியுமோ நிரப்பிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த பசர் அடிச்ச உடனே நெகட்டிவ் ஃபீலிங் தவிர வேற எதுவுமே இல்லை. இதை செய்யறதுக்கும் இதை முறியடிக்கிறதுக்கும் ஒரே ஒரு பாசிட்டிவ் விஷயம் நடக்கணும்னா நான் அந்த பெட்டியை தூக்கிட்டு உள்ள வந்தாதான் அதை முடியும்னு நினைச்ச ஒரு காரணத்தினாலதான் அந்த பொண்ணு ஃபெயில் ஆச்சு. இதுல போகிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷத்துல முத்துக்குமரன் சொன்னது பயங்கரமான எனக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விஷயமா இருக்கு. என்ன ஜஸ்டிஸ் பேசுற, அவர் சொன்னாரு உள்ள எல்லாரும் அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க, இது நடக்கவே முடியாத ஒரு விஷயம், இந்த டாஸ்கை வின் பண்றது இம்பாசிபிள்னு சொல்லிடாதீங்க, அவங்களுக்கு டிமோட்டிவேட் ஆயிடும். என்னையா டிமோட்டிவேட், உன் ஃப்ரெண்டை நீ காப்பாத்தணும்னா அந்த பொண்ணுக்கு உண்மையா தானே சொல்லணும். ஒருத்தன் குடிச்சா அவனுடைய லிவர் கெட்டு போகுதுன்னா குடிக்காதையா, குடிச்சா கெட்டு போயிடும், அவன் லிவர் செத்து போயிடும் சொன்னா தானே அவன் நிறுத்துவான். நீ அவன் தப்பா நினைச்சிருவான், அவன் வந்து டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு குடி நான் சொல்லுவேன். அப்ப நீ என்னையா ஃப்ரெண்டு, அப்ப உனக்கு சாவணும்னு உனக்கு ஆசை இருக்குங்கிறனால தானே அர்த்தம். கிட்டத்தட்ட முத்துக்குமரனுக்கு ஜாக்லின் அந்த கேமை விட்டு வெளியில போகணும்னு நினைச்சனாலதான் இதை கூட ஒரு யுக்தியா யூஸ் பண்ணி அந்த பொண்ணை தவறான வழி நடத்தினார். அந்த பொண்ணு முத்துக்குமரன் நம்பிச்சு. இதுக்கு கடைசியா வழிமொழிஞ்சது மஞ்சரியும் நம்பினாங்க ஜாக்லின். அதனால அவங்களுக்கு முதுகுல பேக் ஸ்டாப் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இஃப் பாய்ஸ் கேன் டு இட் சோ கேன் கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னது. பாய்ஸ் பண்ண முடிஞ்சது கேர்ள்ஸ் பண்ண முடியுங்க. அத்லெட்டிக் பாய்ஸ் செய்ய முடிஞ்சதை அத்லெட்டிக் கேர்ள்ஸ் செய்ய முடியும். அத்லெட்டிக் ட்ரைனிங் உள்ள பாய்ஸ் செஞ்சதை நார்மலான கேர்ள், எங்கேயுமே ரன்னிங்கோ எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு கேர்ள், அந்த பொண்ணு ஓடும் போதே பாடி லாங்குவேஜ்ல தருது தெரியுது. அவங்களுக்கு ஓடி பழக்கம் இல்ல, காலெல்லாம் தத்தக்க புத்துக்கன் போகுது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வந்து காலேஜ்ல ஸ்கூல்ல ரன்னரா இருந்த ஒரு பொண்ணு தாங்க. ஆனா பிள்ளை பெத்துட்டு 2 சிசேரியனுக்கு அப்புறம் முதல்ல உடல் பயிற்சி பண்ணி உடம்பு குறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரொம்ப நாளா ஓடாத உடம்பு ஓட வச்சு ஒரு 10 நிமிஷம் ஓடினேன். அப்ப என் உடம்புல வந்த
சலனமும் வலியும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த ஓடும் போது அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பிரெத்லெஸ்னஸ் இருந்திருக்கும், ஹார்ட் எப்படி வலிச்சிருக்கும், உடம்பு எப்படி வலிச்சிருக்கும். அந்த வலியெல்லாம் மீறி அந்த பொண்ணு ஓடிச்சு இருந்தா, அதனாலதான் அந்த பொண்ணு ஸ்லோ ஆச்சு. அவ்வளவு பிரஷர் அந்த பொண்ணு மேல போட்டுக்கணுமா? அது ஜாக்லினோட இமோஷனல் ட்ரிகர் பாயிண்ட் தெரிஞ்சுதான் அவங்கள கடைசியில அவங்க முதுகுல கடைசி குத்தா குத்துனது மஞ்சரி. செய்யாம போயிட்டானா நம்ம ஒரு பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ண முடியாம போயிருமோன்னு நினைச்ச அந்த பொண்ணு தவறான டிசிஷன் எடுத்ததுக்கு இன்னும் ஒரு காரணம் மஞ்சரி. மஞ்சரி போயிட்டா முத்துக்குமரன் என்கிற நண்பனுக்கு வந்து போட்டியில ஜெயிக்கிறதுக்கு தடை இல்லாம போயிரும் இல்லையா, அதுதான். ஆனா ரயனை இந்த விஷயத்துல பாராட்டுறேங்க. கடைசியில வந்து சொன்னான் ஜாக்கி கிட்ட, போகாத, போயிட்டு முடியலன்னு தெரிஞ்சா திருப்பி வந்துரு. அந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் அது வந்துருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கடைசியில போனதுக்கு அப்புறம் அந்த டோரை பிடிச்சிட்டு இருக்கும் போது மஞ்சரி சொன்ன அந்த கடைசி முதுகுக்கு பின்னாடி உள்ள கத்தி குத்து, அந்த கேர்ள்ஸ் கேன் ஆல்சோ டு இட் அப்படின்னு சொல்லி அவங்கள வெறியேத்தினது, அவங்கள வேணும்னே தோக்க வைக்கிறதுக்கு தான். அவங்க போட்ட சடியில விழுந்துட்டாங்க ஜாக்லின், விழுந்து அவங்கள காலி பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாரும் உட்காந்து குமரிக்கிட்டு ஏன் போனாங்கன்னு தெரியல, இவங்க எப்படி வந்து போலாம், இது எப்படி அடுக்கும்னு சொல்லிட்டு சத்தியமா ரயன் அழலாம், சத்தியமா சௌந்தர்யா அழலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சௌந்தர்யாக்கு தெரியும் எப்படி உசு பேத்தி அசிங்கப்படுத்தினா கரெக்டா தன்னை அசஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துல இவங்க சொன்னதை நம்பிக்கிட்டு நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு திருப்பி வந்துருச்சு. பவித்ரா 45 மீட்டர்ஸ்ங்க, 45 மீட்டர்ஸ் 25 செகண்ட்ஸ்ல பண்ணிருக்காங்க. 80 மீட்டர்ஸ் 37 செகண்ட்ஸ்ல பண்ணிருக்காங்க ஜாக்லின். இருந்தாலும் அவங்க வின் பண்ணலையா? என்னங்க இது? என்ன எனக்கு சத்தியமா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. 8ங்கிறது ஒன்று அன்லக்கி நம்பருங்காங்க, அது ஊர்ஜிதம் ஆயிடுச்சுங்க. இந்த கேம் ஷோ போன விதம், இந்த கேம் ஷோ வடிவச்ச விதம், இந்த கேம் ஷோல ஒருத்தரை வந்து முதுகுல குத்துற விதம், இதை வந்து தன்னை வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு மனுஷன்னு சொல்லி அவனை தலையூத்தி தாங்கி அவனுக்கு நேஷனல் ஆந்தம் வரைக்கும் பண்ணி பிஆர் டீம் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு தன்னை பிஆர் டீம் இருக்கிறவங்களே அப்படி நடிச்சு பிஆர் டீம் இருக்குன்னு உண்மையை சொல்லி ஒருத்தவங்க ஒத்துக்கிட்டு இருந்தவங்கள போட்டு மிதிச்சு, இட் வாஸ் கம்ப்ளீட்லி a dirty game so far. நாளைக்கு என்ன திருந்த போதுன்னு எனக்கு தெரியல. It was truly a sketch made by BB from one side, made by Muthu from one side, made from Manjari from one side, made from ex-contestants who hated Jacqueline from one side. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்கள் எனக்கு தேவைங்க. இந்த கருத்துக்கள் ரொம்ப முக்கியமானது. நான் கேட்கறது ரெடியா இருக்கேன். இந்த கருத்துக்கு ஒருவேளை மாற்று கருத்து இருக்கா? அப்படி இருந்தாலும் எனக்கு கீழே போடுங்க, பாப்போம் என்ன மாதிரி மாற்று கருத்துக்கள் மக்கள் இடையில உலவுதுன்ட்டு. கமெண்ட் செக்ஷனை ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிபி பாக்குறாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. Till I meet you in the next video. It's bye from Soumi Mommy, guys. Bye.